துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்குமான பலன்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. புதிய வேலையில நல்ல சம்பள உயர்வுடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஏதாவது சான்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு வெளிநாடு போய் சம்பாதிச்சாதான் என்ன, வெளிநாடு போய் பார்த்தாதான் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வரும். அதற்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுல இருந்து ஒரு விசா அப்ளை பண்றதுல இருந்து நம்ம எந்த கண்ட்ரில கிடைக்கும், எந்த கண்ட்ரில நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த கண்ட்ரில செட்டில் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்க போகுது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்க யாருக்கா கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதிகமா கோட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும், கவலையப்படாதீங்க. நிறைய துளாராசி என்பது என்னன்னா நம்ம அதிகமா கொட்டேஷன் கொடுத்தா எங்க வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா நீங்க கொட்டேஷன் கொடுக்கலாம். அந்த கொட்டேஷன் கொடுக்கும்போது ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி ரேட்டை கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குது. நம்ம இந்த மெசேஜ் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நீங்க மெசேஜ் போடலாம், கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பண வரவுகள் கண்டிப்பா உண்டு. அந்த பண வரவுகள் எப்படி இருக்கும்னா, நீங்க ஏதாவது ஒரு பணம் வரவே வராதுன்னு நினைச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக என்னால் கொடுக்க முடியல, இப்போ எனக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால் தான் ஃபோன் பண்ணேன், வந்து வாங்கிட்டு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணீங்கன்னா திருப்பி அவங்க இல்லை நீ வர சொன்ன நீங்க வரல, அதுக்குள்ள வேற ஒரு செலவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பா வரும். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த வாரம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் யார் மூலமா வரும்னா, ஒரு ஆணா இருக்காங்கன்னா பெண் மூலமா வரும், ஒரு பெண்களா இருக்கீங்கன்னா ஆண்கள் மூலமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அதன் மூலம் அவங்க மூலமா ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு. முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷமான மனநிலை இந்த வாரம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க, குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க, குழந்தைங்க உங்க மேல பாசமா இருப்பாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன, ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிட்டா என்னன்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்க போகுது. அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வரன் அமைவதற்கான ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. பார்த்தீங்கன்னா மேஜரா பார்த்தீங்கன்னா நீங்க போய் உங்க ஃபேமிலியோட போய் ஒரு வரன் பார்த்து, ஓகே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பையன் பிடிச்சிருக்கு, நம்ம அடுத்த லெவலுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகலான்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்க போகுது. மெயினா பாத்தீங்கன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டம், அது முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா நீண்ட காலமா பாத்தீங்கன்னா உங்க பசங்களை பார்க்காம இருப்பீங்க, அவங்கள போய் பார்க்கக்கூடிய நேரம். இல்ல ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளா ஃபோன் பண்ணாம இருப்பாங்க, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, என் பையன் பேசல, என் பொண்ணு பேசணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த வாரம் கூப்பிட்டு இல்லப்பா போன வாரம் பிஸியா இருந்தேன், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. உங்களுடைய பேர குழந்தைங்களோட பேசுறதுக்கான சான்சஸ்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முக்கியமா ஃபுட் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கும்போது மொத்தத்துல துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மன மகிழ்ச்சியுடன் பொருளாதார வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை வச்சு தான் சொல்றோம். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தந்தார் போல, திசாபுத்தி தந்தார் போல பலன்கள் கண்டிப்பா மாறும். நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு, ஒரே கடன் பிரச்சனை இருக்கு, பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்கு. அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை, அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை வீடியோ கால்லையோ கண்டிப்பாக கொடுக்கப்படும்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம். இது ஒரு அற்புதமான அறிவியல் கலை. அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது. முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமானா கண்டிப்பா மாற்றும். ஒரு தலையெழுத்தே மாற்றும். ஒரு தோஷம் இருக்கு, திருமணத்துல தோஷம் இருக்குன்னா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும். அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம். அதுவே தாம்பூல பிரசன்னம். அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம். ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம். அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் மூலமாக என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம், தேவ பிரசனம் பார்க்கிறோம். ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல, நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம். இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கலாம். குறைந்த கடந்த வகுப்பு நடத்திருக்கோம், ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம். அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துருவாங்க, வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.